ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான பருப்படை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் புழுங்க அரிசி எடுத்துக்கலாம். அரை டம்ளர் பருப்பு, கடலைப்பருப்பு அரை டம்ளர். இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சோன்னா இதை வந்து குறைன்னு கொஞ்சம் அரைக்கணும். சோம்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. நெய்ஸாக அரைக்காமல் கொஞ்சம் இதாக தான் அரைக்கணும். அரைச்சிட்டோம் பாருங்கள். அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பசங்க சில பேர் தோசையாக ஊற்றுவாங்க, ஆனால் நம்ம அடை மாதிரியே தட்டுவோம். வாங்க, மாவை தட்டு நம்ம கையால் வந்து தண்ணி தொட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு சைடு 10 நிமிஷம், அடுத்த சைடு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டாச்சு. இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த அடையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச். அஸ்ஸலாமு அலைக்கும்.